ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்டம்பிள் கேஷ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் ஐடி கலெக்ஷனும் ஒரு ரவுண்டு விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி 2026 அடிக்கிறதுக்குள்ளே நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வச்சுருப்போம். நம்மளால் முடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு டாஸ்க் 2026 வர வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு லைக்காஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் கூட வேணாம், லைக் மட்டும் போடுங்க. அதே மாதிரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ப்ரொஃபைல் லெவல் 16 பாதி லெவல் எத்தனை அதில் 17 போயிடலாம். ட்ராஃபி 395 டைம் வாங்கியிருக்கோம். கிரீடம் பார்த்தீங்கன்னா 24 டைம் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம காஸ்டியூம்ஸ் போயிடலாம். இல்லை நார்மல் காஸ்டியூம்ஸ். நெக்ஸ்ட்டு ரேர் காமிச்சிடுறேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் காஸ்டியூம். அப்புறமா இது பார்த்திங்கன்னா செஃப் காஸ்டியூம். அப்புறமா இது ஜெயில் காஸ்டியூம். இது என்னன்னே தெரில. இது ஃபயர் ஃபைட்டர். இது என்னமோ பிளேயர்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது என்னன்னே தெரியல. இது குளிர் இதில் போடுற பண்டில். அப்புறமா இது ஜோக்கர். இது ஃபோட்டோ எடுக்கிற பண்டில். இது ஒரு எப்படி சொல்கிறது, புரியவே இல்லை இது என்ன பண்டில். இது ஒரு சாமியார் பண்டில். இது ஒரு அலை பண்டில் தான். இது டிஜே பண்டில். இது பூத்தொட்டியை கமுத்தி வச்சுக்கிற பண்டில். நான் இப்படி தான் அதை கூப்பிடுவேன், காமெடியாக இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக வந்தது காட்டுவாசி பண்டில். இது அப்போ வாங்கினேன். இது கேம் ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க. இதுவும் காட்டுவாசி. இது பார்த்திங்கன்னா போன வருஷம் விட்டாங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு கேட்டு. இது ஒரு நிது. நெக்ஸ்ட்டு இது ஒரு சோல்ஜர். இது ஒரு சைனா மண்டையன். இது ப்ளூ ரேஞ்சர். இது டீப் டிரைவர். இது நிஞ்சா. இது கோழி. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஏலியன். பிங்க் ஏலியன். இதுவும் காவலாளி தான். இது டிஜே பாய் மாதிரி டிஜே கேர்ள். இதுவும் யாருன்னே தெரில. இது பாண்டா. இது யாரோ இந்த திருடவங்களாம் கண்டுபிடிப்பாங்களா அவங்க மாதிரி இருக்குது. இது பார்க்குறமா மரக்கட்டையில் செஞ்ச மாதிரி இருக்குது. ப்ளூ ரேஞ்சர் மாதிரி ரெட் ரேஞ்சர். அப்புறமா இது ஒரு ஹீரோ. இது என்னமோ ஒரு விலங்கு. அப்புறமா க்ரீன் ஏலியன். ஸ்டம்பிள் பீ. இது கோழி இப்போ தான் பொறிச்சே வந்திருக்கு. அப்புறமா அகெயின் ஒரு டிஜே கேர்ள். அப்புறமா இது ஒரு ஷார்க் மேன். நெக்ஸ்ட் இது ஒரு டெவில், ப்ளூ டெவில். நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு நிஞ்சா. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்கெலிட்டன், க்ரீன் ஸ்கெலிட்டன். நெக்ஸ்ட்டு இது ஒரு நாய். நெக்ஸ்ட்டு அதே இதுதான். இது ஒரு சைனா. அப்புறமா நம்ம நார்மலாக வச்சுருக்கிறது ஸ்கெலிட்டன். ஸ்பேஸ். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற லெஜண்ட்ரி. என்னானே தெரில, இதெல்லாம் ஒரு லெஜண்ட்ரியா அப்படின்னு தெரில. எமோஜி நம்மக்கிட்ட இது இருக்குது. அப்புறமா எமோஜ் பார்த்திங்கன்னா இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம எக்யூ பண்ணியிருக்கோம். டப்புன்னு அப்படியே பாம்பு போட்டு மறையிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது பனானா இருக்குது. அப்புறமா இது ஒரு பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு டான்ஸிங். இது நார்மலாக எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கும். இதுவும் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கும். இது ரேரு. இதுவும் ரேரு. இது கிடைக்கிறதே கஷ்டம். இது அதை விட கஷ்டம். இதுதான் நம்ம எக்யூ பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபுட் ஸ்டெப்ஸு. இது நார்மலாக எல்லாத்துக்கும் குறைச்சிரும் இது ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு இதுவும் ரேரு. இதுதான் நம்ம எக்யூ பண்ணியிருக்கிறது. இதுவும் ரேரு. நெக்ஸ்ட் நம்ம போயிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணோம்.
அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் வாங்க முடியுமா? முடியல. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு மேட்ச் போகலாம். இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்கணும். போன வாட்டி போகும்போது நம்ம லாஸ்ட்டில் போய் தோற்றுட்டோம். இந்த வாட்டி வின் பண்ணுறோம். நான் இந்த மேட்ச்சில் மட்டும் வின் பண்ணிட்டேன்னா ஒரு 3K லைக் டார்கெட், அதை மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. அதே மாதிரி வேறு என்னென்ன புது புது கேம்ஸ் போடலான்னு சொல்லுங்கள். ஏலியன் ஃபோர்ஸா கிரானியா அந்த மாதிரி சொல்லுங்கள். ஏலியன் ஃபோர்ஸா கிரானியான்னு சொல்லுங்கள், நான் போடலாம். நான் பேசிகிட்டு இருக்க ஆப்பில் நாமளும் பறக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டு. இப்படி போனீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக போவீங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸே நம்ம அவுட்டே இருப்போம். இந்த மேட்ச்சில் மட்டும் நம்ம ஜெயிச்சிடணும். ஜெயிக்கலனா ஃபஸ்ட் ரவுண்டே தோற்றுட்டோம். நாம் தான் ஃபஸ்ட்டாக போய் ஜெயிக்கணும். அதே மாதிரி நாம் தான் ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். நம்மளை தோக்கடிக்கவே ஒருத்தன் வந்துட்டுருக்கான். அவன் போகக்கூடாது. போயிட்டாங்க. பரவாயில்ல விடுங்க, நம்ம 12 பேருக்குள்ளே குவாலிஃபைட் ஆகிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். நெக்ஸ்ட்டு இவங்கள பாருங்கள், இவங்க எல்லாருமே அந்த கீழே விழுவுறாங்க. விழுவுறதுனா குடும்பமாக தான் விழுவோம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இல்லை என்னடா காஸ்டியூமு அந்த மாதிரி இருக்குது. இவங்க பாரு, இந்த ஜோக்கர் காஸ்டியூம். நம்மக்கிட்டேயும் ஜோக்கர் இருக்குது, ஆனால் இந்த ஜோக்கர் இல்லை. இதோட பார்ட் 2 ஜோக்கர். எல்லாருமே இந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இப்போ பாருங்க, மிஸ்டர் பீஸ்டோட சிம்பிள் மாதிரியே இருக்குது. அதே தான் சிம்பிள் தான். யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. அதுதான் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. டைனோசர் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் பாவம் பறந்துக்கிட்டே அவுட் ஆயிடுச்சு. ஆனால் ஜோக் அந்த மிஸ்டர் பீஸ்ட் டாக் இன்னும் உயிரோடு தான் இருக்கா? நான் கூட எலிமினேட்டுன்னு நினச்சேன் நண்பா. இந்த ரவுண்ட்லேயும் ஜெயிக்கிறோம். இந்த ரவுண்டு கொஞ்சம் கஷ்டமான ரவுண்ட் ஆச்சு. நான் எல்லாமே முடிச்சிருவேன், நான் கடைசியாக மட்டும் தோற்றுருவேன். இந்த இடத்துல தான் நான் அடி வாங்குவேன். என்னடா அடி வாங்குவோன்னு சொல்லி இப்படி போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளூக்கு தான். இந்த இடத்துல டைனோசர் வரும், அதனால் நம்மளை தள்ளி விட்றோம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இதான் நம்மளுக்கு வச்சு சான்ஸு, நம்ம ஓடிடணும். எஸ், நம்ம தப்பிச்சிட்டோம். இந்த இடத்துல தான் நான் தோற்று போவேன். வந்துட்டோம். நம்ம இதை மட்டும் தாண்டிட்டா போதும், நம்ம வின்னு. எஸ் குவாலிஃபைடு. போன மேட்ச்லேயும் நம்ம செகண்டாக தான் குவாலிஃபைட் ஆனோம். இந்த மேட்ச்லேயும் செகண்டாக தான் குவாலிஃபைட் ஆகிருக்கோம். என்னடா பண்டில் இது அந்த மாதிரி இருக்குது, பேப்பரில் செஞ்ச மாதிரி இருக்குது. இந்த மிஸ்டர் பீஸ்ட் டாகு, இதோட பேர் என்னமோ போட்டிருக்கா, நான் புரியல. லெட்ரு தப்பிச்சிருச்சு. எப்படி? guys 6க்கு 5 பேர் தான் குவாலிஃபைடாக இருக்காங்க. ஐ திங்க் டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜோக்கர் இன்னமும் உயிரோடு தான் இருக்கான். எனக்கு என்னமோ ஜோக்கர் மேலே சந்தேகமாக இருக்குது. இந்த ரவுண்டில் வேறு நம்ம ஜெயிச்சே ஆகணும்.
இது ரொம்ப கஷ்டமான ரவுண்டு, ஆனால் பார்த்து விளையாண்டா ஜெயிச்சிடலாம். நெக்ஸ்ட் வெற்றிகரமாக வந்துட்டோம். ஜோக்கர் தான் வேறு லெவலில் விளையாடுறான். ஐ திங்க் அவன் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது. கைஸ் ஜஸ்ட் மிஸ்ஸு, நம்ம அவுட்டே இருப்போம். கைஸ் நம்மளுக்கு கஷ்டமாக வருது. கைஸ் நம்ம வின் பண்ணிட்டோம். அதே மாதிரி கப்பும் நாம் தான் வின் பண்ணிட்டோம். போடுங்க, டான்ஸை போடுங்க. நான் சொன்ன மாதிரியே 3K லைக் டார்கெட் அடிச்சிடணும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சிடலாம். பாய் பாய், டேக் கேர்.